இல்லாம எல்லா மனுஷர்களும் சமம்னு பேசினாரு. அதை வந்து இவங்க வந்து கவிதையா சொல்லியிருக்காங்க. கைதட்டியங்க எல்லாரும் சேர்ந்து. சந்தனா, வாழ்த்துக்கள் சந்தனா. வெரி குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அம்மா பேரு சிவகுரு. என்ன பண்ண போறீங்க? காமராஜரை பத்தி சொல்றீங்க. சூப்பர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் காமராஜரை பற்றிய கவிதை சொல்ல வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் தங்கமே, சிவகாமி பெற்ற சிங்கமே, விருதுநகரின் விலாசமே, கல்வியின் கலசமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, ஏழையின் நாயகனே, அணையின் ஆண்டவனே, ஏழை மாணவனின் பசியை போக்கிய பகலவனே, கருப்பு தங்கமே, காமராஜர் சிங்கமே, கருமை நீர கண்ணனே, ஆட்சியில் நீ மன்னனே, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரே, விண்முட்டு முன்புகள் வாழ்கவே வாழ்கவே. நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட். நம்ம பொதுவாக வந்து காமராஜர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய கல்வி கண்ணை திறந்த ஒரு பெரும் மனிதர். அது அனைவருக்கும் பொதுவான ஒரு மனிதர். அவரை பற்றி நம்ம அந்த மேடையில் நம்ம அந்த பாப்பா பேசுனது ரொம்பவே பெருமையா இருக்கு. இது மாதிரி கிட்டே நீங்க அடுத்த ஒவ்வொரு வருஷமும் மேடையில தவறக்கூடாது, சரிங்களா? ஏதாவது ஒரு தலைவரோ அல்லது நீங்க தொடர்ந்து, ஏன்னா வர இனிமே உங்க ஜெனரேஷன் தான் பெண்களுடைய ஆளுமை இருக்கு இல்லையா? உங்களை நாங்க வளர்த்து விடணும். அப்படித்தான் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டாங்க. பேர் என்ன தம்பி? சர்வேஸ் மூவிங். பேர் என்ன? சர்வேஸ் மூவிங். சர்வேஸ் மூவிங். மூவிங். மூவிங் மூவிங் சர்வேஸ் மூவிங். அப்பா பேர் என்ன? முனியசாமி. அம்மா பேரு? சித்ராதேவி. ஓ, முனியசாமி சித்ராதேவி. சர்வேஸ் மூவிங். மூவிங். ஓகே, என்ன பண்ண போறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட். என்ன படிக்க, என்ன சொல்ல போறீங்க? மரத்தபடி. இது மரத்தபடி. மரத்தை பற்றி. சூப்பர். வாயா, முன்னாடி வாயா. நான் ஒரு மரம், அழகான மரம். மனிதனுக்கு நிழல் தருகிறேன். மனிதனுக்கு சுவாசிக்க காற்றை தருகிறேன். மனிதனுக்கு பழங்கள் தருகிறேன். மரத்தை வெட்டாதீர்கள், மரத்தை வளருங்கள். மரம் வளர்ப்போம், மழையை பெறுவோம். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஏற்றாங்க. உண்மைக்கே உனக்கு ரொம்ப பாராட்டு. பொதுவாக இன்னைக்கு வந்து மரங்களுடைய அவசியம். மரம் இருந்தால் தான் மழை இருக்கும், மழை இருந்தால் தான் நம்ம உணவு இருக்கும். அது 2 நிமிஷம் கூட ஆகாது, ஒரே நிமிஷம் அற்புதமா மரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை வந்து தம்பி சொல்லிட்டான். வாழ்த்துக்கள் தம்பி. விட்டுக்கானா? மது நிஷான். அப்பா பேரு? மணி. மணி. அம்மா பேரு? வள்ளிமயில். வள்ளிமயில். எந்த கிளாஸ் படிக்கிற? 5th. சூப்பர். இப்ப என்ன படிக்க, என்ன சொல்ல போறீங்க? my friends பத்தி சொல்ல போறேன். ஃப்ரெண்ட பத்தி பேச போறேன். ஓகே, சொல்லு பாப்பா. Hi, good morning. Today I will talk about my friend. I am M. Madhulishan. Sadhana, Sri, Bhavamika and Service Moving are my friends. We had been friends for 7 years. We always support each other. We never fight with anyone. We help each other as much as we can. We work together and share our work. We love sit and study in the evening. I am very happy to be with my friends. Thank you. நன்றி நன்றி தம்பி. ஓகே, இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா அவருடைய ஃப்ரெண்டோட ரொம்ப நல்லா பழகுவாரு. நாங்க நல்லா படிப்போம். அதோட நாங்க எல்லாம் என்ன சொல்றது, அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ல யாராரு? Sadhana, Bhavamika, Service Moving. இவங்களோட ஈவினிங் நேரத்தில், சாயந்தர நேரத்தில் அவர் படிப்பாரு. அந்த ஃப்ரெண்டுகளை எப்பவுமே ஒரு விட்டு கொடுக்காம ஃப்ரெண்ட்லியாவே எப்பவுமே பழகுவாருங்கிறாரு. நண்பர்கள் நல்ல ஒருத்தர் வந்து உன் நண்பனை சொல்ல, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி நல்ல நண்பர்களை இவன் கூட வச்சிருக்கான் தம்பி. அது மாதிரி எல்லாரும் நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவன் மட்டும் இல்லாம அந்த நண்பர்களும் வளருவாங்க, இவனும் வளருவாங்க. சரியா? வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து பசுமையும் பாரம்பரியம் பற்றி நான் பாடல் போட போகின்றேன். பச்சைமலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, குத்தங்குற தீரு இதில் ஒரு தீர்வு. அழகே நம்ம பூமி, செழிப்பா வந்த பூமி, மதிச்சா நல்லபடி மாறும் மாறும். பச்சைமலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, குத்தங்குற தீரு
நம்ம வந்து ஏற்கனவே இந்த பாடலாம் நம்ம காலத்து பாட்டு அது இன்னைக்கு வந்து இந்த பாப்பா வந்து அதை மனப்பாடம் பண்ணி வரி தவறாமல் பாடியிருக்காங்க. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம குழந்தைகளை வந்து நீங்கள் மேடை ஏற்றணும். அதெல்லாம் பாப்பா வந்து தொடர்ந்து மேடையில் இருக்காங்க. குட்டி இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா விஷயங்கள் பாட்டு மட்டும் பாட்டும் பாடணும், கவிதை பாடணும். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இது மாதிரி நீங்கள் உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டாங்க. அடுத்து தம்பி, உங்க பேர் என்ன? ராஜதீரா. ராஜதீரா. சரி, என்ன படிக்கிறீங்க? ப்ரீகேஜி படிக்கிறீங்க. அப்பா பேர் என்ன? ஜவான் ராஜா. ஜவான் ராஜா. அம்மா பேர் என்ன? மாரீஸ்வரி. மாரீஸ்வரி. உங்க பேரு? ராஜதீரா. ராஜதீரா. சரி, இப்ப என்ன பாட்டு படிக்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஏபிசிடி. ஏபிசிடி சொல்றீங்க. சூப்பர். இந்தாங்க சொல்லுங்க. ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல்எம்என்ஓபி எல்எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி யுவிடபிள்யூ எக்ஸ்ஒய்ஜெட் எக்ஸ்ஒய்ஜெட் சுகர் அண்ட் பேர் இஃப் யூ டோன்ட் know better go to bed next day morning come to me I'll teach you ABCD. சூப்பர்ல சூப்பர்ல. பாலும் பெரிதேனும் பாகும் பருப்பும் எவனாகும் கணவனுக்கு எந்த வருவேன் நான் தருவேன் கோலோ துங்க கரைமுகத்து தூமெந்திய நீ எனக்கு தங்கள் தமிழ் மூன்றும் தா. ஆத்திச்சூடி அறம் செய்ய விருந்து ஆறுவது சினம் இருவது கரவே ஈவது விளக்கே உடனண்டு விளந்து ஊக்குமண்டி கழிவே. அவ்வளவுதானா? இன்னும் சொல்றீங்களா? அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உடற்றே உலகு தக்க கசடுக தப்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. வெரி குட். செவது செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செவத்து இல்லம் பிள்ளை சூப்பர். சரவரனும் நாகக்க காவக்காய் சோகப்ப சொல்லிருக்கும் பட்டே. சூப்பர் சூப்பர். எக்ஸலண்ட். அதாவது படிக்கிறது யூகேஜி. அவன் சொல்ற படம் யாகாவராயிரம் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிலக்கப்பட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் தன்னுடைய சொற்களை வார்த்தைகளை அடக்கி பேச வேண்டும். அது இருந்தோ அல்லது தவறான வார்த்தைகளை விற்றக்கூடாது. அதுதான் யாகாவராயிரம் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிலக்கப்பட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கும்படியாக இருக்கக்கூடாது. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அதை யூகேஜி படிக்கிற நம்ம தம்பி அம்மா தானே, உங்க பேரு? மாரீஸ்வரி. ஜவான். ஜவான் மாரீஸ்வரி பையன் எவ்வளவு அற்புதமான வந்து அதை யூகேஜிலே மேடை இல்லைங்க. எங்களெல்லாம் மேடையில் ஏற்றும் போது நாங்கள் 11வது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, எக்ஸலன்ட் குட்டி, சூப்பரா. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஆண்டுகளாக நீங்க சொல்லணும். சரிங்களா? சூப்பர். போயிட்டா கை தட்டுங்கப்பா. அடுத்து நீ சொல்லு. சரியா? ஓகே. வாடா வாடா முன்னாடி வாடா. இவங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ வாய்ப்பாடு சொல்ல போறாங்க.